மக்களே வணக்கம், மக்களே வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? சும்மா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் என்ன விடயம் சம்பந்தமாக பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நான் ஏற்கனவே இதுக்கு முதல்ல போட்ட வீடியோவில் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களை கூப்பிடு, எம்பி அர்ச்சுனாவை கூப்பிடுங்க, எம்பி அர்ச்சுனாவின் மீடியாவை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெண்மணி கடையாடிச்சு நொறுக்கிய சம்பவம் பதிவாகி இருக்கிறது அப்படின்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருப்பேன். நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்காதாக்கா அந்த வீடியோ பார்த்துக்கொள்ளுங்க. அதில் என்ன விஷயம் சம்மந்தமாக அந்த வீடியோனுடைய எல்லா விஷயமும் நான் போட்டிருக்கேன். யார் அந்த பெண்மணி, யார் அந்த நலாயினி, எதற்காக டாக்டர் அர்ச்சுனாவை கூப்பிட சொன்னாங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் தெளிவாக நாங்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி ஆதரவு தாங்க அப்படின்னு சொல்லி அன்போட கேட்டுக்கொண்டு வீடியோக்குள்ளே போகலாம். டாக்டரும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினருமாக இருக்கிற அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுடைய அரசியல் வளர்ச்சி அப்படின்றது ஒரு 2 வருடத்துக்குள்ள பெரிய ஒரு வளர்ச்சி. அதில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அவர் இந்த பாராளுமன்றத்தை விட்டுட்டு போக போகிறேன், பாராளுமன்ற உறுப்பினராக அதை விட்டுட்டு சகோதரி கௌசல்யாவோட நான் என்னுடைய பணியை ஒப்படைச்சி விட்டு நான் விலக போகிறேன் அப்படின்றது மட்டும் இல்லாமல் அண்மை காலங்களாக தொடர்ச்சியாக எதிர்காலத்தில் நான் மாகாண சபை முதலமைச்சராக வந்தால் என்ன செய்வேன் அப்படின்ற விளக்கங்களை டாக்டர் ராமநாதன் அவர்கள் தெளிவாக கொடுத்து கொண்டிருக்கிறார். இது எல்லாருக்குமே இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். சரி, இப்படி இருக்கின்ற பொழுது இந்த சாவகச்சேரியில் வணிகர் சங்கம் அல்லது வணிக சங்கத்தினுடைய கடை உடைக்கப்பட்டது, கட்டிடம் உடைக்கப்பட்டது, இப்படி என்ற ஒரு விஷயம் போகிறது. இதில் அந்த குறிப்பிட்ட அக்கா அவங்க டாக்டரை கூப்பிடுங்க, ராமநாதன் அர்ச்சுனா அவர்களை கூப்பிடுங்க, இது சம்பந்தம் அவரோட தான் பேசணும் அப்படின்ற விஷயத்த சொன்ன விஷயம். அதுக்கப்புறமாக குறிப்பிட்ட அந்த அக்கா நலாயினி என்கிறவங்க போலீசார் கைதாகி அதுக்கப்புறமாக விடுதலை செய்யப்பட்டிருப்பதாக ஒரு கதை சொல்லப்படுகிறது. உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் சரியா இல்லை, ஆனால் விடுதலை செய்யப்பட்டதாக சொல்லப்படுது. எதுக்காக அந்த அக்கா இந்த அந்த கடையை உடைக்கணும், யார் அந்த அக்கா அப்படின்ற முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், மறைந்த பாராளுமன்ற உறுப்பினர் ரவிராஜ் அவர்கள் அவங்களுடைய சொந்த அக்கா தான் இந்த அக்கா அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இவங்க லண்டனில் வசிப்பது மட்டும் இல்லாமல் தன்னுடைய சகோதரனுடைய உயிரிழப்புக்கான நீதி கோரி அவங்க லண்டனில் நடக்கிற ஆர்ப்பாட்டமாக இருக்கலாம், இலங்கையில் நடக்கிற ஆர்ப்பாட்டங்களாக இருக்கலாம், இலங்கையிலேயா இருக்கலாம், போயிட்டு அங்கே தன்னுடைய சகோதரனுக்கு நீதி கோரி, என்னதுக்காக என்னுடைய சகோதரன் கொலை செய்யப்பட்டார் அப்படின்னு சொல்லி அந்த நீதி கோரி ஒவ்வொரு இடமாக அவங்க அலைஞ்சு திரிவதாகவும் அந்த நீதிக்காக தன்னுடைய சகோதரனுடைய மரணத்துக்கான நீதிக்காக போராடி கொண்டிருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த குறிப்பிட்ட இந்த வர்த்தக சங்க கட்டிடம் அப்படின்னு சொல்லப்படுவது பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சிகள் சார்ந்து இருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த அரசியல்வாதிகளால் அல்லது அரசாங்கத்துடன் சேர்ந்து இயங்கிய ஒட்டுக்குழுக்களால் தான் ரவிராஜ் அண்ணா சுட்டுக்கொலை செய்யப்பட்டார் அப்படின்றதன் அடிப்படையில் அந்த சகோதரர் ரவிராஜ் அண்ணாவினுடைய உயிரிழப்புக்கு நீதி கோரி அந்த அக்கா ஒவ்வொரு இடமாக போராடி கொண்டிருப்பதாக ஒரு தகவல் சமூக ஊடகத்தில் வெளியாகி இருந்தது. உண்மையில் அந்த அக்கா நலாயினி அப்படின்னு சொல்கிறவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுடைய ஆவேசம் அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கருத்துக்கள், டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா மீது இருக்கின்ற நம்பிக்கை, டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் தான் இப்போ தமிழ் மக்களுக்கு மிக வேண்டிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார், தமிழ் மக்களுடைய நேர்மையான பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார் என்ற எல்லா விஷயங்களும் அவங்களுடைய அந்த துணி, அதாவது நீங்கள் அந்த ஏற்கனவே வீடியோவில் இருக்கிறது விடயங்களை போய் பாருங்கள், அவங்க கதைக்கிற விஷயங்களில் திட்ட தெளிவாக தெரிகிறது. ஆனால் இப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களிடமிருந்து இதுக்கான பதில்களோ எந்த விதமான கருத்துக்களோ இதுவரை கிடைக்கல. ஆனால் ஊடகங்களில் வந்த செய்திகள் என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொன்னால், அந்த குறிப்பிட்ட சகோதரி நலாயினியினுடைய அவங்களுடைய இன்னொரு சகோதரி அந்த குறிப்பிட்ட வர்த்தக சங்கத்தில் பணியாற்றினார் அப்படின்னு சொல்லியும் முன்னாள் சாவகச்சேரி பிரதேச சபையினுடைய உபதவிசாளர் அவர்களை பற்றிய தகவல்கள், ஊழல்கள் பற்றிய விஷயங்களை டாக்டர் அர்ச்சுனா அவர்களுக்கு கொடுத்தார் என்பதன் அடிப்படையில் அவங்க பணி நீக்கம் செய்யப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி அதனால தான் இந்த சகோதரி அந்த குறிப்பிட்ட கட்டடத்தை தாக்கினர் அப்படின்ற ஒரு விடயத்தையும்
ஒரு ஊடகத்தை செய்தியாக வந்தது. நான் அதை பகிர்ந்திருந்தேன். ஆனால் இன்றைக்கு வந்து ஒரு சில ஊடகங்களில் இந்த செய்திகள் காணக்கூடியதாக இருந்தது. குறிப்பிட்ட பெண்மணி கடையை உடைக்கிறாங்க, என்னதுக்காக உடைக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த சொல்லலை. டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவை கூப்பிடு அப்படின்ற அந்த வீடியோ கட்டை வந்து யாருமே இதுவரைக்கும் ஒளிபரப்பவில்லை. எந்த ஒரு சமூக ஊடகம் சரி ஊடகம் சரி அதை வந்து பகிர இல்லை. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட பெண்மணி போயிட்டு அந்த கடையை உடைக்கிற விஷயத்தை மட்டுமே வந்து காட்டுறாங்களே ஒழிய வேறு எதுவுமே காட்டலை. ஆனால் இதுக்கு சம்பந்தமாக தேடி பார்க்கின்ற பொழுது அவங்க வந்து ரவிராஜ் அவங்களுடைய அக்கா, சொந்த அக்கா அப்படின்ற விஷயம் மட்டும் வெளிப்பட்டது. எதுக்காக அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை கூப்பிடுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் இல்லாமல் போலீசாரிடம் அவங்க வந்து போலீசார் விடுதலை செய்யப்பட்டதாகவும் போலீசாரிடம் வந்து தன்னுடைய சகோதரர் கொலை செய்யப்படுகின்ற பொழுது கிடைக்காத நீதி, தன்னுடைய சகோதரருக்கு வந்து நீங்கள் சுட்டுக் கொல்லப்படுகின்ற பொழுது கிடைக்காத நீதி, இப்பொழுது வந்து நான் ஒரு கடையை உடைக்கின்ற பொழுது எதற்காக என்னை கைது செய்கிறீர்கள் அப்படின்ற முறையில் வந்து பேசப்பட்டதாகவும் அந்த குறிப்பிட்ட கடை, அதாவது வந்து இவங்களால் அடிச்சுடைக்கப்பட்ட கடையினுடைய அந்த இழப்பு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபா கிட்ட வருகிறது இழப்பு அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகிறது. அவங்க லண்டனில் இருக்கிறவங்க நீதிமன்றத்தில் அது வழக்கு தாக்கல் செய்யப்படுகின்ற பட்சத்தில் அல்லது போலீசாரால் வந்து நீதிமன்றத்தில் அந்த வழக்கு கொண்டு போகின்ற பட்சத்தில் கட்டாயம் அதுக்கான நீதிமன்றத்தினுடைய முடிவின் அடிப்படையில் அவங்க அதை வந்து அந்த கட்டணங்களை செலுத்த வேண்டிய நிலைப்பாட்டு தள்ளப்படுவாங்க என்று சொன்னால் நீதிமன்றம் எடுக்கின்ற முடிவு தான் இறுதி முடிவாக இருக்கும். இப்படி இருக்கின்ற பொழுது இந்த ரவிராஜ் அண்ணையனுடைய அக்கான்னு சொல்லப்படுற அந்த குறிப்பிட்ட நலாயினி அக்கா அவங்க இந்த விஷயம், அதாவது இந்த கடைகளையா அந்த குறிப்பிட்ட அந்த நிறுவனத்தை வந்து அடிச்சுடைக்கின்ற போது அது வந்து பார்த்தீங்கன்னா வேறு அரசோடு உடந்தையாக இருக்கின்ற ஒட்டுக்குழுக்களினுடைய கட்சி அலுவலகம் என்று சொல்லப்படுகிறது. அதனால தான் அவங்க உடைச்சாங்க அப்படின்னு சொல்லப்படுறது. நீதி கோரி அவங்க உடைச்சாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. நாளைக்கு இன்னும் இவரோடு சேர்ந்து நிறைய பெண்கள் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் ஜனாதிபதி அனுர திசாநாயக்க அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க, ஊழல்வாதிகளை நீங்கள் காட்டித்தாங்க, நாங்கள் அவங்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை எடுப்போம். அது மட்டும் இல்லாமல் கடந்த காலங்களில் இடம்பெற்ற உயிரிழப்புகள் சம்பந்தமாக யாரெல்லாம் அநீதி செய்திருக்கிறார்களோ அவர்களை வந்து நீங்கள் காட்டி தந்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு எதிராக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் சொன்னது அப்படின்றதன் அடிப்படையில் தான் இந்த அக்கா இப்படி செய்யப்பட்டாங்க அப்படின்ற சமூக ஊடகத்தை ஒரு சிலர் இந்த கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இந்த விஷயம் இப்படியே இருக்கின்ற போது டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா பக்கத்தில் இருந்து எந்த விதமான கருத்துக்களும் இதுவரைக்கும் வெளியாகல. அவர் இந்த விஷயம் தெரியுமா தெரியாதா அப்படின்னு தெரியல, பார்க்கலாம். தெரிஞ்சிருந்தால் அவர் கட்டாயம் அவருடைய சமூக ஊடகத்தில் கருத்து சொல்லியிருப்பேன். நான் இப்போவும் இந்த வீடியோ பதிவேற்றுவதற்கு ஒரு சில நிமிடங்களுக்கு முன்னர் அவருடைய சமூக ஊடகத்தை சென்று பார்த்துருந்தேன். எந்த விதமான தகவல்களும் அங்கே இல்லை. இது சம்பந்தமாக பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம் ஏதாவது தகவல்கள் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் பகிர்கிறாரா அப்படின்னு சொல்லி. இந்த விஷயம் இப்படியே இருக்கின்ற போல இன்னொரு விஷயத்தை நான் இதோட சேர்த்து பாய்ந்து விடுகிறேன். அதாவது டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் தொடர்ந்து பாராளுமன்ற உறுப்பினராக தொடர்ச்சியாக இருப்பதற்கான வழக்குகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அந்த வழக்குக்கான சட்டத்தரணி கட்டணங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு சட்டத்தரணிகள் அவர்களுடைய தகுதிக்கு ஏற்ற வகையில் வேறுபடும். அந்த வகையில் வந்து டாக்டர் வந்து தான் இன்னும் ஒரு சில மாதங்கள் இந்த பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கணும்னு சொன்னால் அதுக்கான கட்டணங்களாக ஒரு சில எமௌண்ட் வந்து தேவைப்படுகிறது. அதுக்காக வந்து தன்னுடைய சமூக வலைத்தளத்தில் தன்னுடைய ஆதரவாளர்களிடம் தனக்கு வந்து பணம், அதாவது இந்த வழக்குக்கு பணம் தர சொல்லி கேட்டு நிற்கிறாரு. இதில் வந்து ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்களுக்கு வந்து டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் நிதி சேகரிக்கிறார். அல்லது டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் அளவுக்கு அதிகமான நிதியை சேகரித்து அவர் இந்த அரசியல் பயணத்தை விட்டு போகின்ற பொழுது அளவுக்கு அதிகமான நிதியை சேகரித்து தன்னுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக பயன்படுத்த தயாராக இருக்கார் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் கருத்துக்களை சொல்கிறாங்க. இந்த கருத்துக்கள் சொல்பவர்கள் பார்த்தீங்கன்னா கணக்கே பேரில் 2 பேரோ 3 பேரோ இதை சாரத்தை சொல்லிடணும், வேறு ஒருத்தரும் இல்லை. இந்த 2-3 பேரை வந்து பார்த்தீங்கன்னா முதலாவது வந்து ஒரு விஷயத்தை யோசிங்க. டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவுடைய பேரை வச்சுக்கொண்டு தான் அவருடைய சமூக வலைத்தளங்களில் போடப்படுகின்ற வீடியோக்கள் வந்து ஆக்களால் பார்க்கப்பட்டது உண்டு. 2வது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவுடைய அவருக்கு எதிரான செய்திகளை பகிர்வதால் அவர்களுடைய சேனலுக்குள்ளே போகிறதுன்னு சொன்னால் அந்த சேனலுக்கு வந்து நீங்கள் கட்டணம் கட்டித்தான் ஒரு வீடியோ பார்க்கணும் அப்படின்னு சொல்லப்படுறது. அப்படி ஒரு கட்டணம் கட்டி தான் அவர்கிட்ட வீடியோ பார்க்கணுன்ற அவசியம் யாருக்கும் இல்லை. அவருக்குடைய தலைக்கில் வந்து அவர் நினைக்கிறார் தன்னுடைய வீடியோ வந்து பார்க்குறதுக்கு வந்து கட்டணம் செலுத்தி மக்கள் பார்ப்பார்கள் அப்படின்ற ஒரு திலக்கணம். இப்படிப்பட்ட மனநலம் குன்றியவர்களோடு கதைச்சி பிரயோசனம் இல்லை. அதே மாதிரி இன்னொருவர் வந்து அவர் தனக்குத்தான் எல்லா விஷயமும் தெரியும் அப்படின்னு சொல்லி டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் போடுகின்ற வீடியோக்கள் எடுத்து பாட்டாக பிரித்து வீடியோ போடுறாரு. அவர் ஏதோ தான் பெரிய மேதை அப்படின்ற நினைப்பு, அவருடைய மேதைத்தனம் என்ன அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே டாக்டர் ஏற்கனவே பிரித்து மேய்ஞ்சி சொல்லி இருக்கிறாரு. அதை தாண்டி
டாக்டர் ராமநாயச்சுனாவை நாங்கள் அவமானப்படுத்தி விட்டோம் அப்படின்னு சொல்லி அதுக்குள்ள ஒரு தங்களுக்குள்ள வந்து ஒரு குதூகல சிரிப்பு, குதூகல சந்தோஷம். இந்த சந்தோஷத்துக்கு வந்து கட்டாயம் கடவுண்ட கணக்கில் இந்த 2 ஒரு சிலருக்கு வந்து கட்டாயம் கடவுண்ட கணக்கில் வந்து பதில் கிடைக்கும். அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஒரு கட்டணம் செலுத்தி தான் உங்களுடைய என்னுடைய சேனலில் நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் இதுக்கு நீங்கள் கட்டணம் செலுத்தி தான் நீங்கள் எந்த சேனலில் பார்க்கணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. அப்படி நீங்கள் கிடையாது, ஒரு கட்டணம் செலுத்தி தான் பார்க்கணும்னு சொன்னால் நீங்கள் வேறு யூடியூப் சேனல் பார்த்துட்டு போகலாம். இப்படி ஒரு மூடத்தனமான யோசனையை யோசிச்சு பாருங்கள். அது மாதிரி டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவை பற்றி எதிராக வீடியோ போட்டு அந்த வீடியோ பார்க்குறது நீங்கள் கட்டணம் செலுத்தி பார்க்கணும். இதை போய் எங்கே போய் முறையிடுறான்னு தெரியல. இப்படிப்பட்ட நபர்கள் ஒரு சிலரால் தான் இன்னமும் எங்களுடைய மக்கள் அடித்தட்டு மக்களாகவே இருக்கிறார்கள். தங்களுடைய வாழ்க்கை, தங்களுடைய தராதரம் இன்னொரு நாட்டில் பதிஞ்சு விட்டு அந்த நாட்டில் காசுகளை எடுத்துக்கொண்டு இன்னொரு நாட்டில் வாழ்ந்து கொண்டு அந்த நாட்டிலையும் காசுகளை எடுத்துக்கொண்டு சமூக வலைத்தளங்களில் இருந்து கொண்டு டாக்டர் ராமநாதனாவை கேவலப்படுத்துகின்ற இப்படிப்பட்ட நபர்களை போய் எங்கே போய் முட்டி மோதி இதுக்கு என்ன செய்கிறேன்னு சொல்லி தெரியல. பார்க்கலாம். காலம் தன் கடமையை செய்யும், கர்மா தன்னுடைய வேலையை செய்யும். வெயிட் பண்ணுவோம். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.